ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நாம் அந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ வாய்ஸு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டவுட்டு, அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன் யார் ஹீரோன்னு எனக்கு தெரியல, அதனால் பேரை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் யார் ஹீரோ, அதே சமயத்தில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எண்டில் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான், ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு ப்ளீஸ், தயவு செஞ்சு என் ஒய்ஃபை விட்டுரு, இதுக்கப்புறம் பக்கமே வர மாட்டோம், எங்களை நிம்மதியாக வாழ விடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் என்னால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறியா, உன்னை கொன்னாலும் கொள்ளுவனே தவிர அப்படி ஒன்று நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிம்மோ அங்கேருந்து அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே காரில் வந்துக்கிட்டு நேராக போயிட்டு லின்னை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுத்து, இதை உனக்கு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்கான நேரம் வரும், அப்போ கொடுத்துரு அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போ லின்னோ டே எங்கடா போகிற அப்படிமா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம கிம்மு எதையுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து காரில் ஏறி கிளம்பலான்னு போக, அந்த இடத்துக்கு இன்சூரன்ஸ்காரன் வந்து நம்ம கிம்மு அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு, ஏன்டா இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் என்னை விட்டு போகாதான்னு சொல்லிட்டு, நீ ஒரே தெரியா தான் போகணும், உனக்கு விதி இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம இன்சூரன்ஸ்காரன் இருக்கான்ல, இவ பேசுறது எல்லாத்தையுமே அவளுக்கே தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்போ ரியலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம பாடி கார்டும் ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து ஹாங்கை மீட் பண்ண போகிறாங்க போல இருக்கு. நேராக ஹாங்கை பார்த்த ஃப்ரெண்டுக்காரையும் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹாங்கும் இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் உனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு மாடியில் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டு, நான் வேணுக்கு முன்னே பண்ணலை, ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ ஏன் கூட வந்துரு அப்படி மாதிரி சொல்ல, அப்போ ஹாங்கும் என் உயிரே போனாலும் உன் கூட வரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட என்ன என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால் ஹீரோயினை பீட் பண்ண முடியல, அதுக்காக தானே இவ்வளவும் பண்ற, இப்போ மட்டும் இல்லை என்ன எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சிஇஓ போட்டாலும் அவள் இடத்துக்கு உன்னால வரவே முடியாது, என்னைக்குமே அவள் தான் சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம காண்டாகி பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹாங்க கழுத்தறுத்து கொன்னுடுறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி அந்த கொலையிலேருந்து தப்பிக்கணும்ல, அதுக்காக அவள் அழைச்சிட்டு வந்த பாடி கார்டை அவளையே அடிக்க சொல்லி அங்கே இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் பூசிக்கிட்டு அங்கேருந்து ரத்த கலரியாக வெளில நடந்து வந்துருப்பா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனை பார்த்துட்டு ஐம் சாரி அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர காண்டாகுது. இருந்தாலும் பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாள் முடியுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்சூரன்ஸ்காரனை தான் தேடி அலைகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட லோரா மேடம் வந்து விசாரிச்சிருப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே ஃப்ரெண்டுக்காரியும் நானும் இன்சூரன்ஸ்காரனும் சேர்ந்து தான் ஹாங்கை மீட் பண்ண போனோம், அங்கே பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே இன்சூரன்ஸ்காரன் என்ன நினச்சான்னு தெரியல, ஹாங்கை கழுத்தெடுத்து கொண்டுட்டு அடுத்து என்னையும் கொல்ல ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே லோரா மேடமும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஆல்ரெடி உன் மேலே ஒரு கேஸ் இருக்குல்ல, அவனை மாடியிலேருந்து நீ தான் தள்ளி விட்டேன்னு, அப்படி இருக்கக்குள்ள நீ எதுக்காக அவனை பார்க்க போன அப்படிமா கேட்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அது ஒரு ஆக்சிடென்ட், அது மட்டும் இல்லாமல் அவன் என் கூட படிச்சு என்னோட ஃப்ரெண்டு, அதுக்காக தான் நான் அவனை பார்க்க போனே தவிர மற்றபடி எந்த விஷயமும் இல்லை, நீங்கள் எதுக்காக என்னையே கொஸ்டின் கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த இன்சூரன்ஸ்காரனை தேடுற வழியை பாருங்க அப்படி மாதிரி சொல்ல நம்ம லேவரா மேடமும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கல்ல, அவள் வந்து ஹாங்கோட கலரில் நின்று பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி வரா. இதை பார்த்த அசிஸ்டன்ட் இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படிமா கேட்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரி என்னதான் இருந்தாலும் எனக்கும் கில்ட்டியாக இருக்குது, நான் அன்னைக்கு அவனை பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்ல அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது. உடனே ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு உண்மை எல்லா நேரமும் ஒளிஞ்சே இருக்காது, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியும் நக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து போக, அடுத்த லோரா மேடம் வந்து ஹீரோயினு நம்ம கிரஷ் பையிலையும் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா எவிடன்ஸுமே அந்த இன்சூரன்ஸ்காரன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதனால என்ன பண்றேனே தெரியல அப்படிமா சொல்லிட்டு அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த போலீஸ்காரன் ஒருத்தர் இருப்பான்ல அவனை கூப்பிட்டு வச்சு, நீ போயிட்டு அந்த இன்சூரன்ஸ்காரன்ட்ட பேசுனியா அப்படிமா கேட்க, உடனே போலீஸ்காரனும் நான் எதுக்கு பேச போறேன், அது மட்டும் இல்லாம கால் பண்ணி பார்த்தா போனே எடுக்க மாட்டான் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ லோரா மேடமும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் மாடியிலேருந்து கீழே விழுந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உனக்கு தானே கிடச்சிச்சு, அதை எதுக்கு நீ கொண்டு போய் இன்சூரன்ஸ்காரன்ட்ட கொடுத்தா, அவன் எதுக்கு ஃப்ரெண்டுக்காரிக்காக மறைச்சி வச்சிருந்தான் அப்படிமா கேட்க, அப்போ அந்த போலீஸ்காரனும் எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, அவன் கிட்ட கேட்டானேன்னு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தாங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்போ லோரா மேடமும் நீ எதுக்கு ரெடியாக இருந்துக்க, அடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் உடனே இழுக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கால் பண்ணால் என்கிட்ட சொல்லு அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த இன்சூரன்ஸ்காரனை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு
சுத்திட்டு இருக்காப்புல இருக்கு. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்காரன் முன்னாடி நடந்து போக பின்னாடியே ஹீரோயின் அம்மா நடந்து போறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் இது எங்க அம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட அம்மா வந்து கிளப்ல சூதாடுறாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க இன்சூரன்ஸ்காரன் தான் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மாவும் நான் யாரு தெரியுமில, என் பொண்ணு யாரு தெரியுமில, இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படிமா கேட்க உடனே இவனும் சர்ச் பண்ணி பார்த்திருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில விட்டுட்டனா என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோனோட அம்மா அங்க இருந்து வெளியில நடந்து வர அப்ப இன்சூரன்ஸ்காரனும் வந்துட்டு இங்க பாருங்க இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் நீங்க சிக்கினீங்கன்னா உங்களை கொண்டாந்து உள்ள வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோனோட அம்மாவும் நீங்க என்ன பார்க்க அவ்வளவு கஷ்டப்படலாம் தேவையில்லை, நான் அங்கதான் விளையாண்டுகிட்டு இருப்பேன், நீங்க வேணா என்னோட வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காயினையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இன்சூரன்ஸ்காரன் உட்காந்துருக்கா. அப்படி அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டு கறியை தான் காமிக்கிறாங்க. அவ ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு வீடியோ கொடுத்தனா அதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரிலீஸ் ஆகுது. எங்க பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அம்மாவே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோனோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வச்சு போலீஸ்காரங்களாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம லாயருக்கு கால் பண்ணி நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லாயரும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டு கறியை தான் காமிக்கிறாங்க. அவ வந்து ஜெயிலுக்கு அந்த சேர்மனை பார்க்கறதாக போயிருக்காரு போல இருக்கு. அங்க போய் பார்க்க அப்ப சேர்மன் கேட்கிறாரு என்ன உங்க அம்மாலாம் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஃப்ரெண்டு கறியும் என்னப்பா பரவாயில்லையே, உங்களுக்கு என்ன பத்தி அம்மா பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கு, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்களா? ஹீரோயின் அதை பண்றா, ஹீரோயின் இதை பண்றா, அவ அங்க இருக்கா, இவன் இங்க இருக்கா, அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே, எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்றேன், என்னை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எது எப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் உங்களை பார்க்க வர்றது இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் பார்க்க வரமாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்பதான் சேர்மனுக்கே புரியுது நம்ம எந்த அளவுக்கு இருந்திருப்போம்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லோரா மேடத்தை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம இன்சூரன்ஸ்காரனை பார்த்துட்டாங்க போல இருக்கு. நேரா அவனை போய் பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம், ஒழுங்கு மத போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப இன்சூரன்ஸ்காரனும் எப்படியே நான் அந்த கொலை பண்ணலன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற, அதனால எனக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லோரா மேடத்தை அங்கேயே மாட்ட வச்சுட்டு நம்ம இன்சூரன்ஸ்காரன் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். நேரம் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் அந்த கொலையை பண்ணலன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோனும் நான் எதுக்காக உன்னை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம இன்சூரன்ஸ்காரனும் சரி ஓகே அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தா நீ நம்பவில்லை, அது வரும் வெயிட் பண்ணு அப்படிமா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடலாம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜெயிலில் இருக்கிற நம்ம ஹீரோனோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறாரு. அதாவது ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து சூதாடுற பழக்கம் இருக்கும். அடிக்கடி இவங்களே கொண்டு போய் அடமான மாதிரி வச்சுட்டு நிறைய காசு வாங்கிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா தான் போயிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ பார்த்தாலும் இந்த மருந்தை குடிச்சிட்டு நான் சாக போகிறேன்னு மிரட்டி இருப்பாங்க. அதனாலே நிறைய வாட்டி பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல இது ஹீரோனே பாதிக்குதுன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோனோட அப்பா சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிருப்பாரு, நீ செத்தா சாவே எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோனோட அம்மா மருந்து குடிச்சிட்டு அங்கனே படுத்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் கொஞ்சம் மனசு கேட்காம அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க எதிர்பாராத விதமா ஹீரோனோட அம்மாவும் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து இவங்களை அட்டாப்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோனோட அப்பா யோசிச்சு பார்த்திருப்பாரு, ஒருவேளை இவளை மட்டும் அட்டாப்சி பண்ண கொடுத்தோம்னா இவ வேற மருந்தை குடிச்சிருக்காங்க, அதனால எல்லாரும் செக் பண்ணுவாங்க, அந்த காரணத்துல நம்ம ஹீரோயினையும் செக் பண்ணுவாங்க, அவளுக்கு மென்டலா பாதிப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு இல்ல இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷி பையிலே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இந்த கேஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ரெண்டு கறிதான் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஒரு சூதாட்டத்துல அடிக்ட்டுங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, அதனால சாட்சி சொல்ல கூட யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்துல தான் இதை பண்ணிருப்பா அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா கிரஷி பையிலும் சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நீ மாத்திரையை முழுங்க, ஏன் டேப்லெட்டே போட மாட்டேங்கிற அப்படி மாதிரி சொல்ல அப்பா ஹீரோனும் எனக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா வெளியில கொண்டு வரணும் அதுதான் முக்கியமே தவிர அந்த மாத்திரை எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படி மாதிரி சொல்ல அப்பா கிரஷி பையிலும் இங்க பாருடி ஃபர்ஸ்ட் நீ டேப்லெட்டை போடு, நீ ஒழுங்கா இருந்தாதான் உங்க அப்பா வெளியில கொண்டு வர முடியும், நீ பாட்டுல பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி திட்ட. உடனே ஹீரோன் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறா. அப்படியே அந்த நாள் முடியும். மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோனோட அப்பாவை பார்க்கறதாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அங்க போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இங்க பாருங்கப்பா நான் சொல்றத கேளுங்க, லாயர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும், அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு நீங்க வேணும்ப்பா, நீங்க நானும் ஆரி நம்ம முன்னாடி ஹாப்பியா வாழணும் ஆசைப்படுறேன், என்ன புரியுதா அப்படிமா கேட்க நம்ம ஹீரோட அப்பாவும் சரி ஓகேம்மா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. எல்லாரும் கோர்ட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருக்குள்ள இருக்கு. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, என்னடி நீ ஓகேவா, பார்க்க ரொம்ப சந்தோஷமா தெரியுற அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயினும் நீ சிரி சிரி, உன்னால எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரி, நீனும் அந்த இன்சூரன்ஸ் காரனும் சேர்ந்து தான் என் வீட்டுக்கார கொன்னீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக கண்டிப்பா ஒரு நாள் உன்னை உள்ள வருவ அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப பாத்தியா உங்க அப்பாவும் எங்க அப்பா மாதிரியே உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்காரு அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயினும் கரெக்டு தான், உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு, ஆனா என்னைக்குமே எங்க அப்பா வச்சிருக்க பாசத்தை உங்க அப்பா மேல வைக்க மாட்டாரு, அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம காண்டாகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஸ்டார்ட் ஆக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட வக்கீல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க சூதாட்டத்துக்கு விளையாட போறதுனால எப்ப பார்த்தாலும் பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க, இவங்க சும்மா தான் பண்ணிருக்காங்க, அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விபத்து, மத்தபடி எதுவும் இல்லை அப்படி மாதிரி சொல்ல, அதே சமயம் ஆப்போசிட் லாயர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா எல்லாமே அவர் சொன்ன மாதிரி தெரியாம நடந்ததாவே இருக்கட்டும், அப்படி இருந்தா எதுக்காக அவங்கள வந்து அட்டாப்சி பண்ண வேண்டாம்னு சொன்னாரு அப்படிமா கேட்க, இதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்படியே அந்த ஹீரோயினை தள்ளி வைக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினும் வீட்டுல வந்துட்டு கிரஷ் பையில பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இது கண்டிப்பா எங்க அப்பா எனக்காக தான் பண்ணிருப்பாரு அப்படி மாதிரி சொல்ல, கிரஷ் பையிலும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே ஹீரோயின் தூங்க, அவளோட கனவுல பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவும் கிம்மும் அவளை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் அடிச்சு பிடிச்சி கிளம்பி உட்கார்ந்துருக்க. அதே சமயம் இந்த பக்கம் கிரஷ் பையில தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஆபீஸ் போயிருப்பான்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ திரும்ப வந்துட்டியா அப்படிமா கேட்க, அப்ப கிரஷ் பையிலும் நான் திரும்பலாம் ஒன்றும் வரல, அவங்க ஹெல்ப் கேட்டாங்க இல்லைன்னு பண்ண வந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போக, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் எனக்கு அவன் மேலதான் கோவமே தவிர உன் மேல எனக்கு எதுவுமே கோவம் இல்லை, அதனால நீ எப்போ ஆசைப்பட்டாலும் இங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷ் பையிலும் எதுவும் காதல வாங்கிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ வீட்டுல இருக்க, அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிம்ம கட்டி போட்டு வச்சிருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து பார்த்துட்டு, ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டுட்ட, அப்பவே நான் சொன்னா நீ கேட்டியா அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இன்சூரன்ஸ் காரனும் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிமா கேட்க, உடனே ஃப்ரெண்டுக்காரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வேலையை பாரு அப்படி மாதிரி சொல்ல, இன்சூரன்ஸ் காரனும் சரி ஓகே ஏதாவது பண்ணி தொலை அப்படி மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நம்ம சேர்மன் இருக்காருல, அவரு வந்து பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணுன அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் நான் என்னப்பா பண்ணுவேன், எப்ப பார்த்தாலும் இவன் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் மிரட்டுறான், அதனாலதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சேர்மனும் சரி ஓகே நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அனுப்பி வச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மை பார்த்துட்டு அவனை எழுப்பி விட்டுட்டு, ஒழுங்கு மாதிரி தான் இந்த ரெக்கார்டிங்கை கொடுத்துட்டு நீ போயிட்டு உன் ஒய்ஃபை கூட ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்மும் இல்லை என்னால் அந்த ரெக்கார்டிங்கை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சேர்மனும் ஏன் உனக்கு உன் ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படிமா கேட்க, உடனே கிம்மும் எனக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் என் ஒய்ஃபை கொஞ்சம் கூட நம்பலை, அவளை நம்பி இருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், அவன் முன்னாடி போய் நிற்க எனக்கு கில்ட்டியா இருக்கு, ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து ஆரியனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா என் நிலைமை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படி மாதிரி சொல்ல, அப்ப சேர்மனும் அப்ப நீ சாக போறியா அப்படிமா கேட்க, நம்ம கிம்மும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்மனும் அவருக்கு இன்னும் மருந்தை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ்காரன் வந்துட்டு, பாத்தியா நான் தான் சொன்னல நான் அவனை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் நீங்க அவனை கொலை பண்ணலதான், ஆனா அந்த இடத்துல நீங்களும் இருந்திருக்கீங்க, நீங்களும் ஒரு விதத்துல காரணம் தானே அப்படி மாதிரி சொல்ல, இன்சூரன்ஸ்காரனும் அதுவும் கரெக்ட் தான், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அவளை புடி, அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா கூட கேம்பிளிங் பார்ட்னரா நானும் இருந்திருக்கேன், அதனால ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு, இந்த நம்பருக்கு கால் பண்ணு சொல்லிட்டு போனெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அந்த கிம்மு பேசுறதே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கு கிரஷ் போய் வந்து பார்த்துட்டு அந்த லேப்டாப்பை மூடி வச்சிடுறான். அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. கோர்ட்ல வந்து ஹியரிங் நடக்குது போல இருக்கு. எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்க. அப்ப நம்ம ஹீரோயினை தான் விட்னஸா உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆப்போசிட் லாயரை பாத்தீங்கன்னா, என்ன சொல்றீங்க, உங்க அம்மா அந்த சூதாட்டத்தினால உங்களை அடிக்கடி விட்டதுனாலதான் நீங்க மென்டலா ப்ராப்ளம் ஆயிட்டீங்களா அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமான்னு சொல்ல, அப்படியா உங்க கூட யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்க மாதிரி தெரியுமா அப்படிமா கேட்க, ஹீரோனும் ஆமான்னு சொல்ல, அதுக்கப்புறமா அந்த வியாதியை பத்தியே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து இதை ஏத்துக்கவே முடியல. அதனால உடனே நான் தான் அந்த கொலையை பண்ணேன், தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அவங்களோட லாயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இல்ல அவங்க பொண்ணு திருவி திருவி கொஸ்டின் கேட்கறனால எமோஷனலா சொல்லிட்டாரு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்து அந்த ஜட்ஜும் இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் வந்து அந்த ஆப்போசிட் லாயரை பார்த்து கேட்கறாங்க, அதாவது எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்த கொரியாவில் வந்து 13% மக்களுக்கு வந்து இந்த மென்டல் இல்னஸ் இருக்கு, நீங்க இப்படியே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் எப்பதான் வெளில வருவாங்க? ஆமா எனக்கு உண்மைதான், எனக்கு மென்டலா ப்ராப்ளம்
இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு ரெக்கவர் ஆயிட்டுல, இதுக்கப்புறமும் எதுக்காக அதையே போட்டு கொஸ்டின் கேட்டு என்ன கில்ட்டில ஆக்குறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் அதுல இருந்து வெளியிலே வரக்கூடாதா? அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்க அவரு அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. அப்பதான் ஹீரோட அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருக்கக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அது சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றேன்ல, ஆனா பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் நான் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் பார்த்துக்குவேன்ப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நான் துணையா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கிம்மு கூட வந்து நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்து கேட்டிருப்பாங்க அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அப்பா சொல்லியிருப்பாரு, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு, மற்ற பிள்ளைங்க புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவளை மறைச்சு வச்சுக்க சொன்னேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோட அப்பாவும் நான் தான் உன்னை கைக்குள்ளேயே வச்சுட்டோம்ல இருக்கு அப்படி மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த ஹியரிங் முடியுது. அடுத்த நாளுக்கு தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லாயரும் ஹீரோனை பார்த்துட்டு, இப்ப நீ பேசுனது கூட பிளஸ் பாயிண்ட் தான், ஆனா அதெல்லாம் பார்த்தாது இன்னும் கொஞ்சம் ஆதாரம் வேணும் அப்படி மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு வந்து இன்சூரன்ஸ்காரன் பேசுனது ஞாபகம் வருது. அதனால கிரஷ் கிட்ட போயிட்டு நம்ம ஏன் இன்சூரன்ஸ்காரனை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடாது அப்படி மாதிரி சொல்ல, அப்ப கிரஷ் பயிலும் நீ அவனை நம்புறியா அப்படிமா கேட்க, உடனே ஹீரோனும் நான் அவனை நம்பல, அவனை காப்பாத்திக்கணுங்கிறதாக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஏன்னா ஃப்ரெண்டு கறிட்ட இப்ப மாட்டானா அவ்வளவுதான், அதனால நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படி மாதிரி சொல்ல, உடனே கிரஷ் பயிலும் எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு, எதுக்கும் நீ ஃபுல்லா அவனை நம்பாத அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதே சமயம் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியும் எனக்கு என்னமோ அந்த கேஸ்ல தோத்துரும்னு எனக்கு தோணுது, நீ எதுக்கும் போயிட்டு இன்சூரன்ஸ்காரனை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டை பார்த்து சொல்ல அவனும் ஒத்துக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரனும் உட்கார்ந்துருக்க அந்த இடத்துக்கு பாடி கார்டு வரா. 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டையோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு இருக்கான், அவன் இன்சூரன்ஸை வந்து கத்தியாலே குத்தி அங்கே இருக்கிறா தண்ணியில தூக்கி வீசிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்படியே இந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்துடுச்சு போல இருக்கு. அதனால ஹீரோன் வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ்காரனுக்கு கால் மேல கால் பண்றான், ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு கிரஷ் போய் வந்துட்டு என்னாச்சு அப்படி மாதிரி சொல்ல, தெரியல சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு இங்க பாரு ரொம்ப யோசிக்காத, எப்படியும் உங்க அப்பா ஜெயிலுக்குள்ளதான் போக போறாரு அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு இவ ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த அங்க வந்து ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களா, அந்த டாக்டர் வந்திருக்காங்க. அவரை பார்த்து ஆப்போசிட் லாயர் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படி மாதிரி சொல்ல, அந்த டாக்டரும் ஃபஸ்ட்டு 3 வாட்டி அவங்கள கொண்டு வந்தாங்க, தெரியாமல் மருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஓரளவுக்கு அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அதனால உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள சரி பண்ணிட்டோம், ஆனால் 4வது வாட்டி வரக்குள்ள அவங்க அரை உசுராக தான் வந்தாங்க, அதனால தான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியல, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்போ அந்த லாயரும் அப்போ கண்டிப்பாக அவங்க சீக்கிரமே வந்திருந்தா பொழைச்சிருப்பாங்கல்ல அப்படி மாதிரி சொல்ல, அப்போ அந்த டாக்டரும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த லாயரும் அவ்வளவுதான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. அடுத்து இன்சூரன்ஸ்காரன் தான் விசாரிக்கிறதாக தேடுறாங்க, அவனை காணோம். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரே குதூகலமா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்காரன் வந்து நிக்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு அள்ளு கிளம்பிடுது. அப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பாடி கார்டு இருக்கான்ல, அவன் இன்சூரன்ஸ்காரனை கத்தியால குத்தி தண்ணியில வீசிட்டு போயிருப்பான்ல, அவன் போன கொஞ்ச நேரத்திலே நம்ம இன்சூரன்ஸ்காரன் அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்து கையில உட்காந்து பார்த்துருப்பான். பார்த்தா அவன் குத்துன இடத்துல ஒரு பர்ஸ் இருந்திருக்கும், அதனால அவனுக்கு அடியெல்லாம் பட்டிருக்காது. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்த இன்சூரன்ஸ்காரனும் ஃப்ரெண்டு கறியை பார்த்து நக்கலா சிரிக்க அவளுக்கு அள்ளு கிளம்பிடுது. அடுத்து போயிட்டு கோர்ட்ல உட்காந்துருக்கா. அப்ப லாயர் கேட்குறாங்க, ஆமா ஆல்ரெடி உங்க மேல ஒரு கேஸ் இருக்குல்ல, காங்க கொண்டுட்டீங்கல்ல அப்படிமா கேட்க, உடனே நம்ம இன்சூரன்ஸ்காரனும் நான் கொண்டு தான் இங்கேயே வந்து உட்காந்துருக்க போறேன் அப்படிமா கேட்க, உடனே ஜட்ஜும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அவன் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் முடிங்க, அதுக்கப்புறமா அதை பத்தி விசாரிச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்ல, அடுத்து லாயரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இன்சூரன்ஸ்காரனும் ஆமா எனக்கு ஹீரோட அம்மாவை நல்லாவே தெரியும், நானும் அவங்கள சேர்ந்து நிறைய வாட்டி சூதாடி இருக்கோம், அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டுக்காரன் ஏமாச்சு மருந்து குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன சாட்சி வந்து ஹீரோன் பக்கமா இருக்கிறதுனால கோர்ட்ல வந்து ஆமா இது வந்து வேணுக்குமுன்னே பண்ண கொலை கிடையாது, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், அதனால அவரை விடுவிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ்காரனை லோரா மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது இந்த காங் கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக. அவனை வந்து ஜெயில நம்ம ஃப்ரெண்டு காரி பார்த்துட்டு நீ உள்ளே இருக்கலாம்னு ஆசைப்படுறியா என்ன அப்படிமா கேட்க, அப்ப நம்ம இன்சூரன்ஸ்காரனும் என்னப்பா நான் மட்டுமா உள்ள இருக்க போறேன், இன்னும் கிம்ம கொண்டு கதக்கி நீனும் உள்ளதானே வரப்போற அப்படிமா கேட்க, அப்ப ஃப்ரெண்டு காரியும் கரெக்டு தான், நான் கொலை கேஸுக்காக அப்ப உள்ள வந்தா கூட கிட்னாப் கேஸுக்காக அதுக்கும் நீ உள்ள இருக்கணும் தெரியும்ல அப்படிமா கேட்க, நம்ம இன்சூரன்ஸ்காரனுக்கும் கடுப்பாகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க.
ஹீரோனோட அப்பா தான் கேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்களா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் டின்னர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஹீரோனுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போக நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு கிரஷ் பைலுக்கு ஊற்றி ஊற்றி கொடுக்க அவனும் குடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் முகம்லாம் செவந்து போய் பயங்கரமாக குடிச்சிட்டு வெளியில் உட்காந்துருக்க. இதை பார்த்த ஹீரோனும் அட பாவி பையில ஒன்று நம்பி தானடா வந்தா இப்போ எப்படி போவேன், சரி ஓகே நான் வெளியில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பா. அப்போ தான் நோட் பண்ணுறான் அவள் பேக்கெட்டில் பர்ஸ் இல்லாத, அதனால நம்ம கிரஷ் பையோட பர்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு அவனுக்கு வந்து இந்த ஹேங் ஓவருக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொண்டாந்து கொடுக்குறா. அதுக்கப்புறமா கிரஷி பையன் சொல்றான் நீ பக்கத்துல உட்கார கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் உட்காந்துருக்கா. அப்ப நம்ம ஹீரோன் வந்து கிரஷி பையில பார்த்து கேட்கறா, ஆமா இது என்னோட பேட்ச் தானே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் பர்ஸ்ல ஒரு பேட்ச் வச்சிருப்பான்ல அதை எடுத்து காமிக்க. அப்ப நம்ம கிரஷி பையலுக்கு ஒரே வெக்கம் தாங்க முடியாம ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். அதாவது சின்ன வயசுல வந்து நம்ம கிரஷி பையில வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணிருப்பாங்க போல இருக்கு, ரொம்ப டார்ச்சர் பண்ணி தண்ணியில கிட்டத்தட்ட பிடிச்சி தள்ளி விட போற சமயம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்து நம்ம கிரஷ் பையில காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பசங்கள்லாம் அங்கிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து நம்ம கிரஷ் பையில ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து கிளம்ப அப்ப நம்ம கிரஷ் பையிலும் எனக்கு உன் ஞாபகமா உன்னோட பேச்ச தெரியா அப்படிமா கேட்க உடனே ஹீரோயினும் நான் அந்த நேமே மாத்திக்க போறேன் பரவாயில்லையா அப்படிமா கேட்க உடனே கிரஷ் பையிலும் நீ எந்த நேமை மாத்தினா என்ன, ஆனா ஒரிஜினல் நேம் என்கிட்ட தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோனும் அதை கழட்டி கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்ல. அப்ப ஹீரோனும் அடே குட்டி பையன், அந்த குட்டி பையன் நீயாடா, நான் உன்னை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குட்டி பையான்னு கிண்டல் பண்ணேன். நம்ம கிரஷிபேலுக்கு ஒரே வெக்கம் வந்துடுது. அடுத்து ஹீரோனும் நான் கூட நினைச்சேன்ப்பா அந்த பேரு வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குட் மெமரிஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நீ இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையலும் ஆமா ஆமா உனக்கு வேணா அது ஒரு மெமரிஸா இல்லாம போகலாம், ஆனா எனக்கு அது பொக்கிஷன் தெரியுமா, ஏன்னா 2 வாட்டி உன்னை மீட் பண்ணக்குள்ளேயே உன்கிட்ட நான் லவ்ல விழுந்துட்டேன், அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோயினும் ஏதோ சொல்ல வரா, ஆனா அதுக்குள்ள கிரஷ் பையன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இப்படியே இருந்தா கூட எனக்கு ஓகே தான், அதாவது உன்னோட கஷ்டத்துல உன்னோட துக்கத்துல நீ உன் கூட இருந்தா மட்டுமே போதும், மற்றபடி வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போக. இதை பார்த்த ஹீரோனும் அடைய நீ ரொம்ப ஓவரா போற, இது சரிப்பட்டு வராது, கிளம்பு இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம கிரஷ் பையலுக்கு ஒரே குதூகலம் தாங்க முடியல, வெக்கமா வர. அப்படியே இந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு காரி உட்காந்துருக்க, அவளுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வருது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிம்மை கொண்டு இருப்பாங்கல்ல அந்த இடத்துல போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு காரியும் பயந்து போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல ஹீரோயின் நிக்கிறா. உடனே ஃப்ரெண்டு காரி என்ன நீ ஒரு போட்டோ அனுப்பினா நான் பயந்துருன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் பயப்படாம தான் இப்போ ஓடி வந்தியான்னு சொல்லிட்டு அவ கிட்டக்க போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறா. அதாவது கிம்மை கொல்றப்ப இன்சூரன்ஸ்காரன் வீடியோ எடுத்திருப்பான்ல அதை எடுத்து காமிக்க. இதை பார்த்தா ஃப்ரெண்டு காரியும் இப்போ எதுக்காக இதை கொண்டாந்து என்கிட்ட காமிக்கிற, கொண்டு போய் போலீஸ்ல கொடுக்க வேண்டியதானே, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அதை விட்டு ஏன் என்கிட்ட வந்து காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோனும் இங்க பாரு இப்ப கூட உன் கூட பழகின தோசத்துக்காக தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், இப்பயாவது திருந்து, இதுக்கப்புறமும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பண்றதை நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஃப்ரெண்டு காரியும் என்னடி சும்மா என்கிட்ட வந்து நடிக்கிறியா, உன் நடிப்பெல்லாம் மத்தவங்கள்ட்ட காமி, எப்ப பார்த்தாலே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உனக்கு வியாதின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போற, இந்த நடிப்பு திறமையெல்லாம் எங்க தான் ஒழிச்சு வச்சிருப்பியோ, எது எப்படியோ ஏதாவது பண்ணி தோல அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அதே சமயம் ஹீரோயின் வந்து அங்க இருந்து கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருக்கக்குள்ள ஃப்ரெண்டு காரி கூட இருந்திருப்பாங்கல்ல, அப்ப நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷ் பையன் இருக்கான்ல அவன் ஹீரோயின் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஒரே குப்பையா இருக்க. இதை பார்த்த கிரஷ் பையில எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க வர சாரிப்பா உன்னை கேட்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோனோ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டு காரியை தான் காமிக்கிறாங்க. அவள் வீட்டுக்கு வந்து செம்ம கடுப்பாகி எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாடி கார்டு வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஃப்ரெண்டு காரி செம்ம கண்டாக்கி கிட்டக்க போயிட்டு அவனை ஒரே அறையா அரைஞ்சி உங்ககிட்ட ஒரு வேலை தானே கொடுத்தா அந்த வேலையை கூட உருப்படியாக பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ்கார கொள்ள சொல்லியிருப்பாளா அதை நினச்சி சொல்ல. அப்போ நம்ம பாடி கார்டும் நீங்களும் வர வர உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி யோசிச்சு பாக்குறா, ஏன்னா இதே மாதிரிதான் அவங்களும் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு எல்லாரையும் அரைஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சாரி நான் தெரிஞ்சு பண்ணல, நான் ஒரு கோவத்துல அவ அந்த வீடியோ வச்சு என்னை மிரட்டினா அந்த கோவத்துல என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அங்க இருந்து நடந்து போக. அப்பதான் பாக்குறேன் அங்க ஆரின் போட்டோ இருக்கு. இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரியும் ஆகா இவளை எப்படி விட்டேன் நான் மறந்தே போயிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே
ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குள்ள இருக்கு, அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டுக்காரி நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டு அவள் சிஇஓவில் தானே இருக்கா, அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் இருக்கான்ல, அவன் வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டாம்புல இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கும், உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் நீ தான் ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு என்ன நடிக்கிறியா அப்படிமா கேட்க, அப்ப இன்சூரன்ஸ் காரணம் இங்க பாரு அவகிட்ட இருக்கிறது ஒரிஜினல் வீடியோ கிடையாது, என்கிட்ட தான் ஒரிஜினல் வீடியோ இருக்கு, ஒழுங்கு மாதிரி இதுக்கு 1 மில்லியன் பணம் தரேன்னு சொல்லி உனக்கு இந்த வீடியோ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ஓகே கண்டிப்பா நான் உனக்கு தரேன், அதை நீ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அடுத்து இன்சூரன்ஸ் காரன் இருக்கான்ல, அவன் நேராக போயிட்டு லோரா மேடத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க தப்பிச்சு போக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லோரா மேடமும் என்ன லூசு மாதிரி உளற, நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்சூரன்ஸ்காரனும் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ்காரன் இருக்கான்லாம், அவன் ஃப்ரெண்டுக்காரியை பார்த்து பணம் வாங்கலைன்னா அங்கே போயிட்டு பணம் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் பணத்தை எல்லாம் கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ்காரன் கேட்குறான், ஆமாம் நான் சும்மா தெரிஞ்சுக்கணுங்கதான் கேட்குறேன், அந்த ஹாங்க பையில எதுக்காக தான் கொண்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதே சமயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருக்கால்ல, அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இன்சூரன்ஸ்காரனும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்காரன் ஃப்ரெண்டுக்காரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்ல, இது எல்லாத்தையுமே தூரத்துல உட்காந்து நம்ம கிரஷ் பையன் ஹீரோயின் அதுக்கப்புறம் லோரா மேடம் 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபோன் மூலியமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கேட்டிருப்பான் போல. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் அது ஏன்னு தெரியுமா, ஒரே ஒரு காரணம் தான், இந்த ஹீரோயின் இருக்கால அவளை வந்து ஒசத்தி பேசுறான், என்கிட்டே வந்து சொல்றான் அவ தான் சிஇஓவா இருக்க தகுதி இருக்கு உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த கடுப்புல தான் கொன்ன. அது மட்டும் இல்லாம நீனும் இப்ப அவ கூட சேர்ந்தா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, சோ நீனுமே சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாத்தீங்கன்னா பாடி கார்டு வந்து கத்தி எடுத்துக்கிட்டு இன்சூரன்ஸ்காரனை கொல்ல வர, இந்த சத்தத்தை கேட்ட நம்ம லோரா மேடமும் கிரஷ் பையலும் அங்கிருந்து ஓடி போயிட்டு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ண, இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரியும் அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் பாடி கார்டை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியும் ஐயோ நானே என்னை பழி கொடுத்துட்டேனே, இப்படி நான் போய் சிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்க. இப்படியே 6 மாசம் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிக்கு வந்து சிஇஓ ஆகிட்டா போல இருக்கு. அவ வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஆரின் இருக்கால, அவ வந்து யூஎஸ்ஏல தானே இருந்தா, அவ ஒழுங்கா படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போறாப்புல இருக்கு. அதனால ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். கிரஷ் பையலுக்கு சொல்றா நான் போயிட்டு ஆரினை கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷ் பையன் சும்மாவே அவன் ஹஸ்பண்ட் இருக்குள்ள உங்களுக்கு தான் தெரியுமே, ஸ்டார்டிங்கில் அவன் எப்படி உட்காந்து ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு, இப்போ வேற கிம்மு இல்லை சொல்லையா வேணும், சும்மா தாறுமாறாக ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் அதை கண்டும் காணாமல் இருக்கிறா. அப்போ கிரஷ் பையலும் சரி ஓகே ஆரின் வரால அவளை கூப்பிட நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோன் நான் போய் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்க இருந்து வேலையை பாரு அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம கிரஷ் பையலும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து ஆரினை கூப்பிடுறதாக போயிட்டு இருக்க. அப்போதான் ஹீரோனுக்கு ஞாபகமே வருது, அதாவது ஃப்ரெண்டுக்காரி ஏதோ அங்கே போயிட்டு அவளை கடத்திடுவாரான்னு சொல்லிட்டு, அதனால அங்கேருந்து பதறி போய் வேகமாக போயிட்டு இருக்க. அதே சமயம் ஏர்போர்ட்ல தான் காமிக்கிறாங்க நம்ம ஆரின் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு பார்க்க, நம்ம ஆரினுக்கு தான் ஃப்ரெண்டுக்காரியை தெரியும்ல, ஹாய் ஆண்டி நீங்க தான் வந்திருக்கீங்களா அம்மா வரலையா அப்படின்னு கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் ஆமா ஆமா அம்மா தான் என்ன அனுப்பி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரினை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறா. அதே சமயம் ஹீரோன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா ஆரினை காணோம். இதை பார்த்த ஹீரோனை பதறி போய் போலீஸுக்கெல்லாம் சொல்ல, எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்டுக்காரியை தான் வலை வீசி தேடுறாங்க. அதே சமயம் கிரஷ் பையன் ஒரு பக்கம் தேடுறான், ஹீரோன் ஒரு பக்கம் தேடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி இருக்கெல்லாம் அவ ஆரினை அழைச்சிட்டு போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறா, விலையில அடைச்சிட்டு போறா. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, நீ யாரையுமே மிஸ் பண்ணலையா அப்படிமா கேட்கா. அப்பா ஆரினும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க அப்பாவை பேசி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஃப்ரெண்டுக்காரியும் ஏன் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ நீ அவங்கள்ட்ட கேட்டுறாத, அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அப்பா பத்தி பேசினாலே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, நானும் அதனால பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. ஏன்னா அவ தானே கொண்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஆரின்னு சொல்லியிருப்பா, ஆமாப்பா எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனாலும் எங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியும் உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படிமா கேட்க, அப்பா ஆரினும் இல்லை இல்லை எங்க அம்மா மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல, அதனால எனக்கு அதை பத்தி தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு இன்னும் கில்ட்டி ஆயிடுது.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம இவளை பார்த்து பார்த்து பண்ணாலும் அவளுக்கு அவங்க அம்மாவை தான் பிடிக்கும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் அரின் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஆரணும் நீங்க ஏன் என்ன மிஸ் பண்ண போறீங்க, எப்போ உங்களுக்கு பார்க்கணும் தோணாலும் நீங்க என்ன வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா ஃப்ரெண்டுக்காரியும் ஆமா இல்ல உன்னை எப்போ பார்க்கணும் தோணாலும் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க பேசிட்டு உட்காந்துருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் ஃப்ரெண்டுக்காரிய பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோனும் இங்க பாரு தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் உன் பொண்ணுகிட்ட கீமோ பத்தி நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனும் இங்க பாரு இப்ப அவளுக்கு அது தெரிஞ்சுக்கிற வயசு இல்ல, அந்த வயசு வரும்போது நானே சொல்லிக்குவேன், தயவு செஞ்சு அவகிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் சரி சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் உன் பொண்ணு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னா அவ வீட்டுல ரொம்ப நேரமா தனியா இருப்பா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் பதறி போய் அங்க இருந்து வீட்டுக்கு நேரம் வேக வேகன்னு போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்க. எதிர்பாராத விதமா அங்க ஒரு காரு வேகமா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி மேல மோதி அப்படியே அந்த இடத்துலயே விழுந்துடுறா. அவ விழுந்து லாஸ்ட்ல சாக போற டைம்ல கூட நம்ம ஹீரோனும் அவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பாங்களா. அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூட கொஞ்ச நேரத்துல லோரா மேடம் வந்து ஃப்ரெண்டுக்காரி உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. ஆனா அவ இறந்து போயிட்டாப்புல இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டா. அடுத்து அவ அங்க இருந்து எப்போதும் அவளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தோணும்ல அந்த டாக்டர் பேசுற மாதிரி. அதனால அந்த டாக்டர் டைரக்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இருக்கு. நேரா வந்து அந்த டாக்டரை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டாக்டரும் இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனும் எனக்கு என்னமோ இப்போ ஃப்ரெண்டுக்காரி என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா டாக்டரும் இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கு போறா. அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் நேராக வந்து ஆரினை பார்த்துருப்பா. அதுக்கப்புறமா ஆரினும் இவங்களும் ரொம்ப நேரம் ஹக் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிரஷி பையனும் ஃபோன் பண்ணி ஆரின் ஓகேவா அப்படிமா கேட்க ஹீரோனும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா கிரஷி பையன் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வந்திருப்பா. அப்போ ஹீரோயின் போயிட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கா நாளைக்கு பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம எனக்காக லாஸ்டா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படிமா கேட்டிருப்பான். உடனே நம்ம கிரஷி பையனும் ஒத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த நாள் முடிய கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆஃபீஸில் சிஇஓவா இருக்கா. அவள் தான் அந்த கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. கம்பெனிலையும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறா. ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு வருத்தமாக இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் டேபிள் இருக்கு, அதாவது அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே உள்ள எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எழுதுறா. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட சக்ஸஸையும் பார்த்துருக்கீங்க, என்னோட ஃபெயிலியரையும் பார்த்துருக்கீங்க. ஆனாலும் எந்த போதிலும் நீங்க என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா இப்போதைக்கு என்னோட பிரச்சனைக்காக நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப தூரத்துக்கு உங்க யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போக போறேன். ஸோ அது வரைக்கும் கிரஷி பையன் இந்த கம்பெனியை பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். நம்ம கிரஷி பையன் தான் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஓ இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு விடிய விடிய பகலும் நைட்டுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஆனா அப்பப்போ ஹீரோயின் பத்தின திங்கிங்கும் அப்பப்போ வந்து போகும். ஆனாலும் அவ சொல்லிட்டாளேங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனி ரொம்ப நல்லபடியாவே எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் மாசம் போக நம்ம ஹீரோனும் ஆரியனும் சேர்ந்து நம்ம ஹீரோட அப்பாவை பார்க்கலான்னு ஊருக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. நேராக போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க இப்போ நீ ஓகேவாமா அப்படிமா கேட்க இவளும் நான் ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரினையே பார்க்க அப்பாவோ நீ ஆரின் கிட்ட கெம்ம பத்தி சொல்லிட்டியா அப்படிமா கேட்க உடனே ஹீரோனு இல்லப்பா அவகிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்க ஏன் கூடவே வந்துடக்கூடாது, நம்ம முன்னாடி ஏன் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிமா கேட்க அப்பா நம்ம அப்பாவும் இல்லம்மா இந்த வயசுல உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் ப்ளீஸ்ப்பா நம்ம முன்னாடி சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், எனக்கு என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போக நம்ம ஆரினும் அப்பாவும் சேர்ந்து எங்க கடைக்கு போயிட்டாங்க இருக்கு. நம்ம ஹீரோன் உட்காந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு இன்சூரன்ஸ் கார்ட்ட சொல்லிருப்பாங்க தெரியுமா ஹீரோன் அம்மா என் பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீரோன் வந்து அங்க வந்திருப்பாப்புல இருக்கு. ஹீரோன் அம்மா பார்த்துட்டு ஏமா அப்படி எல்லாம் பண்ற, இத்தனை வயசாகுது இப்ப கூட ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, எதுக்காக இப்படி எல்லாம் சூதாடிக்கிட்டு இருக்க அப்படிமா கேட்க உடனே அவங்க அம்மாவும் நான் அதை பண்ணல, சத்தியமா நான் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோன் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லு, ஆனா நீ திரும்ப திரும்ப இதான் பண்ணுவல அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போக உடனே ஹீரோன் அம்மாவும் அது வந்து ஹீரோனை கூப்பிட்டுருப்பாங்க. உடனே ஹீரோனை கோவமா திரும்பி இப்ப என்ன வேணும் அப்படிமா கேட்க உடனே அவங்களும் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா சரி ஓகே நான் அதை இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி யோசிச்சு பார்த்த ஹீரோனும் நான் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேனாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்து பார்ப்பாங்க.
இவ இப்படி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பா ஹீரோட அப்பாவும், இங்க பாருமா, கொஞ்ச நாளைக்கு நீ போயிட்டு இங்க தனியா இருந்துட்டு வா, ஏன் தனியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஆரினை விட்டுட்டு எப்படி போவா அப்படிமா கேட்க, அப்பா ஆரினும் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஸ்கூலுக்கு போறவன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஒத்துக்கிறா. அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து தனியா ஒரு இடத்துக்கு போயிருக்காப்ல இருக்கு. அங்க ஹாப்பியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்பதான் தெரியுது அந்த இடத்துக்கும் அவளுக்கு இல்யூஷன் வந்திருக்கும். அதாவது ஹீரோட அம்மாவே அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்த ஹீரோனும், எனக்கு நல்லாவே தெரியும் இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இதை நான் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனும் அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எதுக்காக நீங்க என்ன கொல்ல பார்த்தீங்க அப்படிமா கேட்க, உடனே ஹீரோனோட அம்மாவும், எனக்கு தெரியலம்மா, அப்ப நான் சின்ன புள்ள, எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல, சின்ன வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால என்னமோ எனக்கு மெச்சூர்டே இல்லை, அது மட்டும் இல்லாம உன்னை எனக்கு வளர்க்க தெரியாதவங்க ஒரு பயத்துல தான் அதை பண்ணிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியாது நான் பண்ணது தப்பு தானே, என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்ல, நம்ம ஹீரோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. இதை பார்த்த ஹீரோனோட அம்மாவும், எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட கஷ்டம் என்னன்னு, அடுத்த ஜென்மத்திலேயே நான் பிறக்கணும், எனக்கு போனா நீ தான் பிறக்கணும், அப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாம நல்லபடியா ஹாப்பியா இரு அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷ் பையில தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து நேரா ஹீரோட அப்பா தான் வந்து பார்த்துட்டு, எங்க அவ எப்படி இருக்கா அப்படிமா கேட்க, அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு, ஆமா இந்த பையன் யாரு எங்கேயே பார்த்துருக்கனே, அன்னைக்கு ஹீரோன் கூட வந்தியில அந்த பையன் தானே நீ, பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆயிட்ட, முடியெல்லாம் வேற கட் பண்ணிருக்க, என்ன விஷயம் இங்க எதுக்கு வந்த அப்படிமா கேட்க, நான் அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல, உடனே அவங்களும் என்னது அப்பாவா, எப்பயில இருந்து இது நடக்குது அப்படிமா கேட்க, உடனே ஹீரோட அப்பாவும் வெளில போ அங்கிருந்து கிளம்பு அப்படி மாதிரி அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிரஷ் பையிலும், அவ எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படிமா கேட்க, உடனே நம்ம அப்பாவும், அவ நல்லா தான் இருக்கா, எந்த அளவுக்கு அவளை பத்தி ஃபீல் பண்றீ, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படி மாதிரி சொல்ல, உடனே நம்ம கிரஷ் பையிலும், வேற என்ன, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரீசன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாப்ல இருக்கு. அதனால வீட்டுல தான் வந்து இருக்கிறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆரியன் குட்டி ஒரு பறவை இறந்துட்டுப்புல இருக்கு. அதனால அவங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா இந்த பறவை இறந்து போயிட்டுமா அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ஹீரோனும், இங்க பாருமா, இந்த பறவை இறந்து போயிட்டுனா இதுக்காக ஒரு கலரை கட்டணும், அப்பதான் அது போயிட்டு சந்தோஷமா கடவுள்கிட்ட ஹாப்பியா இருப்பாங்க, அவங்களுக்காக நம்மளும் ப்ரே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆரியன் பாப்பாவும் இது எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹீரோன் வந்து ஆரியன் பாப்பா அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு கிம்மோட கலரே நீ சொன்னலம்மா நம்ம பறவை வந்து அங்க போயிட்டு கடவுள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் போயிட்டு கடவுள்கிட்ட இருக்காரு, அவருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஆரியனுக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு இருக்கு. அதனால பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா ஆரியனும், அப்பாவை இனிமே பார்க்க முடியாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கல்லறைக்கு போயிட்டு, அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க என்ன நினைச்சுதானே கவலைப்படுவீங்க, இனிமே நான் உங்களை வாரம் வந்து பாக்குறேன், அது மட்டும் இல்லாம நான் நல்லா படிப்பேன், இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு கத்துக்கிட்ட தெரியுமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, லவ் யூப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்தா ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. அடுத்து ஆரின்னு தான் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டால அங்க இருந்து வீட்டுக்கு போக, அதே சமயம் இந்த பக்கம் கிரஷ் பை இருக்கான்ல, அவன் தான் ஆபீஸ்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, இந்த மாதிரி இன்னைக்கு டிசைனர் கூட மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் மீட்டிங்காக போயிருக்காங்க. அங்க கிரஷ் பை ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு, இந்த டிசைனருக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன் வந்து பார்த்துட்டு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிரஷ் பையிலும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஓ வந்து டிசைனருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 5 நிமிஷம் லேட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும், சரிங்க சார், என்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும், அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கிரஷ் பையிலும், அந்த டிசைனுக்காண்டி தான் உங்களை சும்மா விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிரஷ் பையிலும், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த டிசைனை நீ எந்த அளவுக்கு பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் டீம் லீடரா இருந்து இது எல்லாத்தையுமே லீட் பண்ணக்கூடாது அப்படிமா கேட்க, ஹீரோயினு யோசிச்சு பாக்குறா. இதை பார்த்தா கிரஷ் பையிலும், இங்க பாரு, உன்னை மறுபடியும் சிஓலாம் வர சொல்லல சரியா, ஒழுங்கா வந்து டீம் லீடரா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஒத்துக்கிறா. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாதான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போதும் போல நம்ம ஹீரோன் தான் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீம் ஒர்க் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் கிரஷ் பை இருக்கான் பாரு, அவன் தான் சிஓ ஆச்சு, அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை ஹீரோனை நோட் பண்ணிட்டு நேரம் வந்து, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா, நீ தூங்க மாட்டியா அப்படிமா கேட்க, உடனே கிரஷ் பையிலும், எனக்கும் தூங்கணும் தான்,
தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, எனக்கு வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்த ஹீரோனும் சிரிக்கிறா. உடனே கிரஷி பயிலும், ஓ இப்போ நான் கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, நல்லா இருக்கு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக அந்த சிஓ பதவி ஏத்துக்கிட்டதுக்கு. நீ மட்டும் ஒத்துக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா கிரஷி பயிலும், சரி ஓகே, உனக்காக நான் இவ்வளவு பண்றல, எனக்காக நீ எதுவும் பண்ண மாட்டியா அப்படிங்கிற கேட்க உடனே ஹீரோனும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கிரஷி பயிலும், அது வந்து நீ இப்படி தேங்க்ஸ் சொன்னாலாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கிட்டக்க போக இதை பார்த்த ஹீரோனும், அடே என்ன பண்றடா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம கிரஷி பயிலும் அவ கிட்டக்க போயிட்டு, அது வந்து அந்த ரூம்ல என்னோட ஃபியான்சி டீம் லீடரா இருக்காங்க, நீ வேணா வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும், ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற அவனை அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம கிரஷி பயிலுக்கு ஒரே வெக்கம் தாங்க முடியல. ஐயோ இந்த பைபிளை பாருங்க, பிளாட் பண்ணியே கொள்றான்ல. நம்ம ஹீரோனும் அங்க இருந்து ஓட பின்னாடியே கிரஷி பயிலும் ஓடிட்டு, அடியே நில்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ கண்டுகளே அங்க இருந்து ஓடிட்டு நம்ம கிரஷி பயிலும் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டு ஹாரின் கூட செம்ம ஹாப்பியா இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அப்பா கூட ஜாலியா விளையாடுறா. பழைய மாதிரி இல்லை, அதாவது எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு ப்ரெஷரில் இருப்பாள்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறா. யதார்த்தமாக ஆஃபீஸுக்கு வர அப்பா பார்த்தீங்கன்னா கிரஷி பையன் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாம்ல இருக்கு, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனு கிட்டக்க போயிட்டு, இப்படி நைட்டு விடிய விடிய வேலை பார்க்குறியா, நீ ரெஸ்ட் எடுக்கலையா அப்படிங்கிற கேட்க கிரஷி பையலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோனும், அப்போ உனக்கு டயர்டாகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையலும், எனக்கு டயர்டாக தான் இருக்கும், அப்போ எல்லாம் என் கிட்டக்க நீ இப்படி வந்து நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஷோல்டர் தட்டி கொடுத்தாலே போதும், நான் அப்படியே புத்துணர்ச்சி பெற்றுவேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்கல இருக்கு. அங்க கிரஷி பையன் இல்ல. அப்போ நம்ம ஹீரோன் வந்து மீட்டிங் பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பையன், ஓகே சிஓ மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சிரிக்கிறா. இதை பார்த்து அந்த பையனும், சாரி மேடம் எனக்கு வாய் தவறி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும், எனக்கே அந்த கன்ஃபியூஸ் அடிக்கடி நடக்கும், நான் ஒர்க்குக்கு வருவேன், நேரம் நான் சிஓங்கிற நடப்புலயே அந்த ரூமுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அந்த பையனும், நீங்க அந்த ரூமுக்கு போனா கூட சிஓ சார் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உங்களை தான் அவருக்கு பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் ஷாக்காகி போய் பார்க்க அங்க உள்ள எல்லாரும் அப்படியே ஷாக்காகி போய், ஏய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ நம்ம வாய் நம்ம கண்ட்ரோலே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையில முடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிரஷி பை வந்துட்டு, உங்க எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிரஷி பையில, என்னாச்சு உங்களுக்கு காஃபி எல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற கேட்க அடுத்து எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனும் அதை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிரஷி பை கிட்ட வந்து அந்த அசிஸ்டன்ட் போட்டிருக்கால அவ வந்து சொல்றா, ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையிலும், நீ ஏன் போய் பாத்துக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க அது டிசைனருக்காக மீட்டிங், நீங்களும் டிசைனர் போயிட்டு வாங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் சொல்லியே கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கிரஷி பையிலும், ஆமா நான் தான் அந்த மீட்டிங் போகணும், அது ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா மக்களே, இந்த பைபிளைய பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அழகா தான் இருப்பான், அதுல ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா இப்ப இந்த லாஸ்ட் எபிசோட்ல பார்க்கணுமே ஓவரா பவுடர் போட்டாங்களா என்னன்னு ஒரு கருமமும் தெரியல, பார்க்கறதுக்கு அப்படியே பல பாலிஷ் பண்ண பர்னிச்சர் மாதிரியே மின்னிக்கிட்டு இருக்கிறோம். இதனாலேயே என்னமோ இவன் மேல இன்னும் க்ரஷ் அதிகமாயிட்டே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்டி அவன் பலன்னு மின்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க, வேற ஒன்றும் இல்லை மக்களே, மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இவனை டல்லாக காமிச்சிட்டு இப்போ பலன்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீன் கூட கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புரியாத புதிர் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் இவனையாவது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அழகாக காமிச்சு, அழகாக தான் இருந்தாலும் இப்போ காமிக்கிறான் பார்த்தீங்களா லாஸ்ட் எபிசோடில், அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து காமிச்சிருந்தா என் மனசு அப்படியே குழுன்னு இருந்திருக்கும். சரி என்ன இருந்துட்டு போது விடுங்க, ஃபைனல் எபிசோடில் வேற பார்க்குறேன், மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அடுத்து ஹீரோயினும் நம்ம கிரஷி பையில சேர்ந்து அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு பேசிட்டு நிற்க அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையிலும், எதுக்காக எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும், அது மட்டும் இல்லைப்பா, அதுக்காக நான் சொல்லலை, எப்போ பார்த்தாலும் நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறல்ல, எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையிலும், சரி ஓகேப்பா இப்போ என்ன சொல்ல வர, என்னை எதுவும் விட்டுட்டு போக போறியா, எடியே குட் பை எதுவும் சொல்ல போறியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும், ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு அது புரியுதா இல்லையா, எனக்கு இருக்கிற வியாதிக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிரஷி பையிலும், இங்க பாரு உனக்கிட்ட நிறைய குட் பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்லா அழகா இருக்க, நல்லா ஒர்க் பண்ற, மற்ற எல்லாமே நல்லா இருக்கு 100%, அதுல ஒரே ஒரு % தான் உனக்கு ஒரு மென்டல், அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அதுக்கப்புறமா அப்படியா, ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு என்னால பண்ண முடியாது, நீ வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட கிரஷி பையனுக்கு
என்னது வெயிட் பண்ணணுமா, எத்தனை நாள்னு சொல்லு, நான் வெயிட் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போக உடனே கடைசி போயிடும். இங்க பாரு, நீ ஆரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது வரைக்கும் வெயிட் பண்றேன், ஆனா நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயேன்டி அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போக கடைசி போயிலுக்கு ஒரே குதூகலம் தாங்கம்ல. இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் இருக்கலாம் அதை டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த பொண்ணும் சரி ஓகே அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இப்போ இருக்கிற உனக்கு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா, அது எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ, எதுக்காக நீ அதை தாண்டி போகணும்னு நினைக்கிற, இல்லைன்னா அதை எதுக்காக முடிச்சுக்கணும்னு நினைக்கிற, அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணு, ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீ தானே ஃபேஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே இனிமேல் நான் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரேன் அப்படி மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பீச்சுக்கு நடந்து போறா. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த டாக்டர் பொண்ணு வர்ற மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோயினும் அதை ஃபேஸ் பண்ண அப்போ அந்த டாக்டர் பொண்ணு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. இதுல இருந்து என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு அந்த உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அது சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து பீச்ல பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவும் ஆறுன்னு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனு போயிட்டு பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட மைண்ட் வாய்ஸ்ல சொன்னாங்க, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் லைஃப்னா ஹாப்பியா மட்டும்தான் இருக்கும், அதுல சேட்னஸ் எல்லாம் வரும்ங்கிறத நான் எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, வாழ்க்கைன்னு இருந்தா கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாமே வந்துதான் போகும், நமக்கு கஷ்டம் மட்டுமே நிரந்தரமாவும் இருக்காது, அதே சமயத்துல சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமா இருக்காது, அது ரெண்டத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், அதை தான் என் வாழ்க்கை மூலியமா கத்துக்கிட்டேன், இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு, அதுல எதை எடுத்துக்க போறேங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும், ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க அப்படி மாதிரி சொல்றதோட இந்த எபிசோடு அதாவது இந்த ட்ராமாவையே முடிச்சிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமாவோட ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரஷ் பையன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம கிரஷ் பையலுக்கு ஹீரோனை தெரியும், அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இவளுக்கு தெரியும், ஆனால் 1% கூட அவன் மேலே வச்ச பாசத்தை குறையாம அந்த பாசத்தோட லாஸ்ட் வரைக்கும் இருந்தா. அதனால ஏன்னா இவன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால வெறுப்பையும் காட்டலை, அதே சமயத்தில் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறதுனால அவன் செத்துட்டாங்கிறதாக இவன் எந்த அட்வான்டேஜுமே எடுத்துக்கல, நார்மலாக தான் இருந்தான். அதாவது இவன் மேலே காட்டுற பாசத்தை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அதே சமயம் யாரு மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல உள்ள எல்லாரு மேலயுமே தப்பு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவளுக்கு இருக்கிற வியாதியை பத்தி கிம்மு கிட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெண்டாவது கிம்முக்கு ஒரு ஃபேக்கா இமெயில் வந்துச்சு இல்லையா, அது வந்த உடனே என்ன பண்ணிருக்குன்னா ஒன்று ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசியிருக்கணும், அப்படி இல்லையா அவன் டிவோர்ஸ் கொடுத்துட்டாவது போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃப்ரெண்டுக்காரி கூட போய் இருந்துக்கிட்டு எனக்கு கொடுத்தா அதே வழியை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா அது மூலியமா தான் ஃப்ரெண்டுக்காரி அஃபெக்ட் ஆனா அதுக்கப்புறம் தான் இவனை கொன்னா. அதனால ஃப்ரெண்டுக்காரி மேலேயும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவை மேலேயுமே தப்பு இருக்கு. ஒரு ஃப்ரெண்டை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க அப்படின்னாக்கா இவ போய் நேரம் கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் தெரியுமே இவளுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு அவளாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். அந்த எக்ஸ் பையன் மேலதானே தப்பு இருக்கு, அவங்கிட்டயாவது போயிட்டு கேட்டு இந்த சண்டையை முடிச்சிருக்கலாம். 4வது சேர்மன், அவருக்கு அவர் பொண்ணு வேற ஒருத்தனோட பழகிறது பிடிக்கலன்னா அதை டைரக்டா சொல்லி அது பிரிச்சுட்டு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வழி பார்த்துருக்கலாம். அதுக்காக அந்த போட்டோவை எடுத்து கொடுத்து இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. ஸோ இதை வச்சு பார்க்கக்குள்ள எல்லாரு மேலேயுமே தப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா கூட அந்த விஷயத்தை பத்தி கிம்மு கிட்ட சொல்லல, அது கூட ஒரு விதத்துல தப்பு தான். அதனால இந்த 5 பேர் மேலேயுமே தப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் ஒண்ணு பண்ணியிருந்தா கூட இந்த கதை இந்த அளவுக்கு வந்திருக்காது. எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், இந்த ஹீரோயினையும் கிரஷ் பையிலையும் சேர்த்து வச்சிருக்கலாம். அப்படி இல்லையா இந்த ஆரின் எக்ஸ் பைலுக்கு தான் பிறந்ததுங்கிறத மட்டும் என்னால் அக்செப்டே பண்ண முடியல. நான் கிரஷ் பைலுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு எனக்கு அப்படியே ஆப் வைக்கிற மாதிரி வந்துருச்சு. எனிவேஸ் இந்த ட்ராமா இப்படி தான் இருக்கணுங்கிறது அந்த டேரக்டர் முடிவு பண்ணுது, அதனால தான் நமக்கு பிடிச்சிருக்கோம் என்னமோ. எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.